ஹலோ விவாஸ், அனைவரும் வணக்கம். இது ஹரியானாவில் உள்ள ஒரு கிராமத்தில் தொடங்குது இந்த கதை. அந்த கிராமத்துல அபய் என்ற இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவனுடைய குடும்பம் வறுமையில ரொம்ப வாடிட்டு இருக்கு. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா இறந்துட்டாரு. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவனுடைய அம்மா இருக்காங்க. இப்ப அவனுடைய குடும்பம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவுக்கு பயங்கரமா வறுமையில வாடிட்டு இருக்கு. ஒருவேளை உணவு கூட அவங்க தருமாறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் பிழைப்பு தேடி லூதியானா நகரத்துக்கு வரான். இப்ப அந்த நகரத்துல எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சாத அப்படின்னு எங்க பார்த்தாலும் வேலை தேடுறான். அது புதிய இடம், புதிய மொழி, புதிய மக்கள் அப்படின்னு அவனுடைய எல்லாமே முற்றிலும் புதுசாவே இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த நகரத்துல வேலை தேடி அவன் அலைஞ்சிட்டு இருக்கும் போது சிலிண்டர் எரிவாயு கம்பெனில டெலிவரி வேலை கிடைக்குது. அந்த கம்பெனில இருந்து அவன் வேலை செய்ய தொடங்குறான். அவன் கடுமையா உழைச்சி அவன் சிலிண்டர் போட ஆரம்பிக்கிறான். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 10 மணி வரலையும் அவனுக்கு வேலை இருந்துட்டே இருக்கும். எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம வேலை செஞ்சிட்டு இருக்கான். அதே கம்பெனில ஒரு 4 பேர் ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவருடைய முதலாளி ஹரிதாஸ் ரொம்பவே கண்டிப்பானவர். அவர் ஒவ்வொரு இளைஞனையும் கடுமையா திட்டுவாரு. அவருடைய திட்டுக்கு பயந்துகிட்டு எல்லாருமே கரெக்டா வேலை பார்ப்பாங்க. கேஸ் டெலிவரி பண்றது, அங்க கொடுக்குற பணத்தை கொண்டு திரும்ப கொடுக்கறது அப்படின்னு வேலை ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு நாள் திடீர்னு ஹரிதாஸ் எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க என்ன கஷ்டத்துக்காக இந்த வேலை செய்றீங்கன்னு தெரியாது, ஆனா இது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்துல நேத்து ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போனவன் ஒரு பெண்ணை பார்த்திருக்கான். அவங்க கூட பழகிருக்கான். அதனால பெரிய ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. இது இந்தியா முழுவதும் இப்ப பெரிய ஒரு அலையா வந்திருக்குது. நான் சொல்றத நல்லா கேளுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். எக்காரணம் எந்த ஒரு இளைஞரும் சிலிண்டர் எடுத்து போனா அவங்க வீட்டுல போட்டுட்டு ரெகுலேட்டரை கரெக்டா ஃபிட் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடணும். அதே நேரத்துல அங்குள்ள பெண்கள்ட்ட சிரிக்கிறதோ பேசுறதோ எக்காரணம் ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களை வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்னு பயங்கரமா கண்டிஷன் போறாரு. அபய் இந்த நேரத்துல ரொம்ப பயந்துடுறான். அவர் சொன்னது எதிரொலிச்சுட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் சரி நம்ம எப்போதும் சரியா இருக்கணும் அப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். அந்த லூதியானாவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அதுல 32வது பிளாட்ல ஒரு பிளாட்டுக்கு அங்க சிலிண்டர் டெலிவரி பண்ண போறான். காலிங் பெல் அடிக்கிறான். இந்த இடத்துல உள்ள இருந்து ஒரு பெண் வெளில வரா. பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. இப்ப அவங்க சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்றா. எங்க இந்த சிலிண்டர் வைக்கிறது அப்படின்னு கேக்குறான். அவளும் இடத்த சொல்றா. பிறகு ரெகுலேட்டரை ஃபிட் பண்றான். இந்த இடத்துல அந்த பெண்ணும் தண்ணி எடுத்துட்டு அவன்கிட்ட நெருங்கி உட்காந்து அவன் என்னென்ன பண்றான் அப்படின்றத பார்த்துட்டே இருக்குதா. இது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவளும் அவளுடைய பேரை என்னுடைய பேர் சுனேனான்னு சொல்லி அவ அறிமுகமா வரா. முடிச்சிடறான். என்னோட பேச மாட்டியா அப்படின்னு அவன் கேக்குறா. இல்ல மேடம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றான். இப்பதான் உன்னுடைய பேர் என்னன்னு கேக்குறா. என்னுடைய பேரு அபய் மேடம் அப்படின்னு அவன் பயந்துட்டே சொல்றான். இப்பதான் அவன் எனக்கு வேற ஒரு இடத்துல வேலை நிறைய இருக்கு, நான் கிளம்புற மேடம் அவன் வேகமா வெளியாயிரான். இப்ப அவன் உட்காந்துட்டு பலதுமா யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பெண்ணு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வித்தியாசமா நடந்துட்டா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல அவன் தன்னுடைய வேலை இழந்துருவானோ அவன் பயந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய வீட்டோட வறுமை அந்த அளவுக்கு இருக்கு. திரும்ப கொஞ்ச நாள் ஆகுது. இப்ப சுனேனா வீட்டுல இருந்து திரும்பவும் கேஸ் டெலிவரிக்கு அவங்க சொல்றாங்க. இப்ப திரும்பவும் அபய் அந்த சிலிண்டர் எடுத்து போறான். இப்ப அவன் வெளில பார்த்துட்டு உள்ள வாங்கன்னு சொல்றான். எங்க வைக்கணுங்கன்னு கேக்குறான். எப்போதுமே எங்க வைப்பியோ அது உனக்கு தெரியாதான்னு கேக்குறா. இவன் சரின்னு சிரிச்சுட்டே சிலிண்டர் வச்சு ரெகுலேட்டரை ஃபிட் பண்றான். இப்ப ஃபிட் பண்ணிட்டு அவன் கிளம்புறான்னு சொல்றான். ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்றா. இல்ல காஃபிலாம் எனக்கு வேண்டாம், நான் புறப்படுறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றான். காஃபி குடிச்சு தான் போகணும் அப்படின்னு அப்படிதான் பண்றா. இப்ப அபயம் சரின்னு சொல்றான். இந்த இடத்துல தான் ஒரு காஃபி கொண்டு கொடுக்குறான். அவன் அந்த காஃபி பருகிறான். இந்த இடத்துல அவன் சொல்றா, இதுக்கு மேல கேஸ் சிலிண்டர் போடுறதுக்கு வேற யாரும் வர சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப இவன் அதிர்ச்சி ஆகுறான். ஏன் மேடம் ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க, ஏதாவது தவறு நடந்தது அப்படின்னு அவன் கேட்கறான். அவன் என்ன சொல்றானா, தவறு நடந்ததோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்ல, ஆனாலும் நீ தான் சிலிண்டர் டெலிவரி பண்றதுக்கு வரணும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவன் திக்குன்னு இருக்கு. இல்ல மேடம் ஆள் யார் அங்க ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்கள தான் அனுப்புவாங்க, இது எங்க இஷ்டம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் முடியாது, நீ தான் வரணும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி மேடம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவனும் வெளியே வந்துடுறான். கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய மனதுல பல விதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. எதனால அந்த பெண் அப்படி சொன்னா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்பதான் காலங்கள் ஓடுது. 2 மாசம் வருது. சுனேனாவிடம் இருந்து போன் வருது. ஹரிதாஸ் போன் எடுக்கிறாரு. இது போல சிலிண்டர் அனுப்புங்க அப்படின்னு அவன் சொல்றா. இந்த இடத்துல இது அபய்க்கு புரியுது. இப்போ உடனே அபயம் சந்தோஷமா வரான். இந்த ஓனர்கிட்ட போயிட்டு நான் டெலிவரி பண்ண போவா அப்படின்னு அவன் கேட்கறான். நான் உனக்கு என்ன வேலை விட்டோம்னா அதை மட்டும் தேவையில்ல வேலை பண்ணிட்டு இருக்காத, உனக்கு வேறொரு பிளாட்ல டெலிவரி பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அவன் ஏமாற்றத்தோடு தலையிருந்து குனிஞ்சிக்கிறான். அதே நேரத்துல வேறொரு இளைஞனை அவர் அனுப்புறாரு. அந்த இளைஞன் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்திலே திரும்ப வந்துடுறான். இப்பதான் அபய் ஓடி என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். அந்த பெண்ணோட வீட்டுல சிலிண்டர் டெலிவரி பண்ண போனேன், ஆனா அந்த பெண்ணு என்னை பார்த்த பிறகு கதை சாத்திட்டா, எனக்கு வேணாம் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் திரும்ப கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அபய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கான். இப்ப மறுநாள் அவருடைய ஓனர்ட்ட அதாவது ஹரிதாஸ் போயிட்டு, ஐயா என்னுடைய ஊருக்கார பையன் ஒரு பையன் இங்க வந்திருக்கான், அவனை போய் நான் சந்திக்கணும், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவு தேவை அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவரும் சரி போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அபய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து புறப்படுறான். இப்ப நேரா அவன் சுனேனா வீட்டுல போய் காலிங் மேல் தட்டுறான். சுனேனாவும் வெளில வரா. வெளில அவனை ஆச்சரியத்தோட பாக்குறா. இப்பதான் மேடம் நீங்க ஏன் சிலிண்டர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன், நீங்க தான் சிலிண்டர் கொண்டு வரணும்னு சொல்றதுங்களா
இல்லையா, அப்புறம் ஏன் நீங்க கொண்டு வரல அப்படின்னும் அவ கேக்குறா. மன்னிச்சிருங்க மேடம் சொல்றான். நான் தான் கொண்டு வரலான்னு இருந்தேன், ஆனா அதே நேரத்துல எங்களோட முதலாளி வேறொரு சிறுவனை வந்து அனுப்பிட்டாரு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப உள்ள வந்து பேசுங்க அப்படின்னும் அவன் சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அபயம் உள்ள போறான். உள்ள போய் ஒரு சோபாவில் வந்து அமர்ந்திருக்கான். டீ காஃபி கொண்டு வர அப்படின்னு உள்ள போறான். இப்ப அபயம் சுத்தி புத்தி பாக்குறான், யாருமே வந்து இல்லாத மாதிரி இருக்கு. திரும்ப வரா. அபயிடம் நீங்க திருமணம் ஆனவரா அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல மேடம், எனக்கு திருமணம் ஆகல அப்படின்னு ஒரு விதமான கூச்ச சுபாவத்தோடு அவன் வந்து சொல்றான். இப்ப அவன் சுத்தி புத்தி பார்த்துட்டே இருக்கான். என்ன தேடுற அப்படின்னு சுனேனா கேட்கறா. மேலும் வீட்டுல என்ன தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றான். நீங்க சௌகரியமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அபயம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். சுனேனா இப்படி கேட்கறா. நீங்க திருமணம் ஆனவரா அப்படின்னு கேட்கறா. இல்ல மேடம், நான் இப்ப தயாராகி வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால பெண்களின் மனதுல என்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவ கேட்கறான். எனக்கு தெரியாது மேடம், எனக்கு தெரிஞ்ச வர ஒரு பெண்ணுக்கு நல்ல ஆடை மற்றும் நகைகள், வருமானம், நல்ல ஒரு வீடு வேணும் மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். சுனேனா முகத்துல ஒரு சிறிய புன்னகை இருக்குது. எனக்கு இதெல்லாம் விட மிக முக்கியமா ஒரு பெண்ணுக்கு தேவையானது அன்பு, ஆதரவு மற்றும் அவளுடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்ள, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஒரு துணைவு தேவை. இது பெரிய வீடு. இந்த பெரிய வீட்டுல எல்லாமே இருக்கு. ஆனா நான் எவ்வளவு தனியா இருக்கிறேன். அபை, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு அவ கேட்கறா. எனக்கு என்ன மேடம் தெரியும், உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் எனக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா நான் ஒண்ணு மட்டும் கவனிச்சேன். நான் முதல் முறை சிலிண்டர் போட வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்க வரும்போது இந்த வீட்டுல ஒரு வயதானவரை கண்டேன். அவர் உங்க மாமனார் தான் நான் நினைக்கிறேன். கடந்த 5 அல்லது 6 மாதங்களா அவர் எங்கே போனார்னு எனக்கு புரியல. நான் அவரை பார்க்க முடியல அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டதும் சுனேனா சத்தமா சிரிக்கிறா. அந்த புன்னையில அவ்வளவு வலி மறைக்கப்பட்டிருந்தது. அவ என்னுடைய மாமனார் அல்ல, என்னுடைய கணவர் அப்படின்னு அவ சொல்றான். இதை கேட்டு வானமே இடிந்து விழுந்தது போல அபயாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்பயே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். என்ன மேடம் சொல்றீங்க, அவருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும் பாருக்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறான். அப்பதான் அவன் சொல்றா, அவருக்கு 50 வயசு இல்ல 70 வயசு அப்படின்னு அவ சொல்றா. மேலும் எனக்கு 32 வயசு. என்ன இருந்தது அப்படின்றத அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். இவருடைய கணவர் திரிலோச்சனா. அவருடைய 22 வயசுலயே அவர் வந்து கனடா போயிட்டாரு. கனடா போய் கடுமையா வந்து உழைச்சாரு. அதே நேரத்துல அவங்க ஒரு பெண்ணு வந்து அறிமுகமானாங்க. அந்த பெண்ணு ஒரு விதவை பெண்ணு. அது வந்து கனடா நாட்டை சேர்ந்த பெண்ணு. அந்த பெண்ணு கூட அவர் சந்தோஷம் வாழ்ந்துட்டு வராரு. இப்பதான் வந்து கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேத்துக்கும் வயசாகுது. அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பெரியவங்களா ஆயிட்டாங்க. இந்த இடத்துல வயசான காலத்துல திரிலோச்சனா நம்ம ஊர்ல போய் இந்தியாவில போய் வசிக்கலாம் அப்படின்னு அவருடைய மனைவியிடம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருடைய மனைவியோ அதெல்லாம் முடியாது, நான் கனடா விட்டு வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் முத்துது. நான் உங்களுக்கு விவகாரத்து கொடுத்துறேன், நீ எங்க வேணாலும் போங்க அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல திரிலோச்சனா பெரிய கோடீஸ்வரரா இருந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அங்கே தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு வராங்க. அவர் சொன்ன பிறகு அவருடைய பங்கை வந்து பிரிச்சுட்டு அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த பிறகு அவருக்கு துணைன்னு யாருமே இல்ல. அவரை சுத்தி பல சொந்தக்காரங்களும் உறவினர்களும் சுத்தி வராங்க. அதுக்கு எல்லாமே காரணம் அவர்கிட்ட இருந்த பணம் தான். அவர்கிட்ட சொத்துக்கள் ஏகப்பட்டது குஞ்சு கிடக்கு. அந்த சொத்துக்களை கைப்பற்ற நிறைய உறவினர்கள் அவர் சுத்தி வராங்க. ஆனா திரிலோச்சனா என்னோட கணவரோ இங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு கட்டிடங்கள் வந்து கட்டுறாரு. பெரிய ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறாரு. அதே போல ஒரு பெரிய ஒரு பேங்க் நிறுவனத்தையும் கட்டமைக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு கட்டடத்துல ஒரு பெரிய ஒரு பேங்க அங்க வந்து வாடகைக்கு வந்து வர்றாரு. அதே போல அந்த பெரிய ஒரு மால் முழுவதும் கடைகள் வந்து வாடகைக்கு வந்து வர்றாரு. இப்ப அவருக்கு லட்சக்கணக்கான அளவுக்கு வாடகை பணம் வருது. ஆனா அந்த பணத்துல என்ன பண்றதுன்னு அவருக்கு வந்து தெரியல. இந்த இடத்துல தான் அவர் பல விதமா வந்து யோசிக்கிறாரு. தனக்கு ஒரு துணை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. 2ஆம் திருமணம் பண்றதுக்காக பெண்ணும் தேடுறாரு. பல இடங்களை தேடியும் அவருக்கு வந்து பெண்ணு கிடைக்கல. இப்ப அவருடைய நண்பர் ஒருத்தர் இது போல சொல்றாரு, மேற்கு வங்கத்துல ஒரு பெண் வந்து இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஏழை தான், அந்த பெண்ணை வேணா திருமணம் பண்ணிக்க, போய் பேசுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப திரிலோச்சனாவும் எங்க வீட்டுக்கு வந்து வராரு. எனக்கு அப்ப வயசு 22 தான் ஆகுது. என்னுடைய அப்பா அம்மாவிடம் அவர் வந்து பேசினாரு, பணம் எவ்வளவு நாள் தரேன், உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு வயசு 22, அவருக்கு 50 வயசு ஆகுது. என்னுடைய பெற்றோர்களும் சம்மதிக்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தராரு. என்ன லூதியானாவுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாரு. இப்ப நாங்க 2 பேரும் இதே நகரத்துல வந்து வசிக்கிறோம். இப்ப கல்யாணம் பண்ணி 2 வருஷம் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு எனது கணவரோட பார்வை ஆன்மீகத்தில் திரும்புது. இந்த இடத்துல தான் பலவிதமா அவர் வந்து தியானம் பண்றது, கடவுளை வேண்டிக்கிறது, இப்படி அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலேயே அவர் வந்து ஓடிட்டு இருக்கு. 8 வருஷம் அவர் தொடர்ந்து ஆன்மீக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. என்னை திரும்பி கூட பார்க்கல. இப்பதான் நான் ஒரு நாள் பயங்கரமா கோவப்பட்டு அவர்கிட்ட கத்துனேன், என்ன எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க, என்னுடைய வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்துடலாம் அப்படின்னு நான் ரொம்ப வருந்தி போய் அவரிடம் அழுதேன். இப்ப அவர் சொல்றாரு, எனது வாழ்க்கை இதுக்கு மேல ஆன்மீகத்தை நோக்கி திரும்பிடுச்சு, எனது வாழ்க்கை இனிமே துறவு வாழ்க்கை தான், நான் இந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சன்னியாசி நிலைக்கு போக போறேன். ஆனா அதே நேரத்துல இந்த சொத்து முழுவதும் கட்டி காக்கிறது உன்னுடைய பொறுப்பு, நான் போன பிறகு இந்த சொத்து முழுவதும் நீ தான் பார்த்தாவணும் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னாரு. உன்னுடைய இஷ்டம் போல உன்னுடைய வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்க, அதே நேரத்துல உனக்கு தேவைன்னா நீ திருமணமும் பண்ணிக்க அப்படின்னு என்னடா சொன்னாரு. நான் இதனால ஒரு நிமிஷம் அழுந்து போனேன். அதுக்கு அடுத்த 2-3 நாள்லயே அவர் அந்த ஊரை விட்டு காசிக்கு புறப்பட்டாரு. ஆனா இப்ப 6 மாசமா திரும்ப வரல, அவர் துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப இதை கேட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறான். என்ன இதுக்கு பிறகு என்ன வந்து
ஒரு மாதிரியா வந்து பார்த்தாங்க, கவர முயன்றாங்க. ஆனாலும் எனக்கு யாரையும் பிடிக்கல. அதுக்கு முக்கிய காரணம்னா தப்பான கண்ணோட்டத்துல நிறைய பேரை நான் பார்த்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பதான் நான் வீட்லயே இருந்திருந்தேன். இந்த இடத்துல தான் நீ சிலிண்டர் போட என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. அப்ப நான் உன்னை நல்லா கவனிச்சேன். நீ ரொம்ப கூச்ச சுபாவம், திரும்பி கூட பார்க்கல. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உன்னை பேசத்துக்கு முயற்சி பண்ணேன். ஆனா உன்னுடைய கண்கள்ல அவ்வளவு நேர்மை இருந்தது. எனக்கு நீ பேசத்துக்கு அனுமதியே தரல அப்படின்னும் அவ சொல்லி முடிக்கிறா. இந்த இடத்துல தான் அபயோட கையை பிடிக்கிறா. என்னை தயவு செய்து ஏத்துக்கொள்ளு. அதாவது உன்னை எப்ப பார்த்தனோ உண்மையிலே அப்பதான் நான் முதலா காதலிக்க வந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னும் அபயோட மனசுல திக் திக்குன்னு இருக்கு. ஒரு நிமிஷம் இருந்து போறான். இப்பதான் அபய் சொல்றான், மேடம் ஒருத்தருக்கு தனிமை எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தெரியும். தனிமை ஒருத்தரை எப்படி வதைக்கின்றதும் எனக்கு தெரியும். அதனால கவலைப்படாதீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு நான் துணையா இருப்பேன். எப்படி பார்த்தாலும் நான் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பா இருந்தாலும் இருப்பேன்னு சொல்றான். அவ அந்த நேரத்துல நான் இப்படி இருக்கிறது இந்த பூமிக்கே நான் பாரமா நினைக்கிறேன். எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. குழந்தை பெற்றுக்கிட்டு இந்த உலகத்தை சந்தோஷம் வாழ நான் நினைக்கிறேன் அப்படின்னும் அவருடைய மனதில் உள்ள சொல்றா. இப்ப அபயும் சரின்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி அவருடைய முன்னாள் கணவருக்கு தெரிய வருது. அவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமா வந்துட்டு வராங்க. ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.